கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் தேவாலயங்கள் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கின்றன. இன்று இரவு சிறப்பு திருப்பலி மற்றும் கூட்டு பிரார்த்தனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், தற்பொழுது நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்க மக்கள் எந்த அளவிற்கு அதிகமாக வருகை தரக்கூடிய அந்த சூழல் இருக்கிறது? அங்கே என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். நாம் இருக்கக்கூடிய பகுதி உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் இருக்கும். கிறிஸ்தவர்களுடைய மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு தலமாக இருக்கக்கூடிய இந்த பேராலயத்தில் வருடம் கிறிஸ்துமஸ் பண்டிகை மிக உற்சாகமாக கொண்டாடப்படும். குறிப்பாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு கடந்த ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வேளாங்கண்ணியில் குவிஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு இரவு கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி அளவில் அந்த சிறப்பு திருப்பலியானது தொடங்க இருக்கிறது. அந்த சிறப்பு திருப்பலியில் பங்கேற்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணி பேராலயத்தில் குவிக்கப்பட்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பேராலய முகப்பு மட்டும் இல்லாமல் பேராலய வளாகம் முழுவதுமே கிறிஸ்துமஸ் மரங்கள் வைக்கப்பட்டு குடிகள் உள்ளிட்ட பலவர்கள் அனைத்துமே வண்ண விளக்குகளால் ஜொலிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய வண்ண விளக்குகளில் நின்று வந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை பார்க்க வந்த சுற்றுலாவாசிகளாக இருக்கட்டும், அனைவருமே குடும்பத்தோடு செல்ஃபி எடுத்தும் புகைப்படம் எடுத்துக்கொண்டும் மகிழ்வதையும் நம்மால் பார்க்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களிடம் பேசலாம். நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க? கிறிஸ்துமஸ் பண்டிகை வேளாங்கண்ணியில் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப இஷ்டம். எவ்ரி இயர் வரும். ஐ எம் ஃப்ரம் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கு. எவ்ரி இயர் சின்ஸ் ஒரு 30 இயர்ஸ்லேருந்து வந்துன்னு இருக்கிறேன். மிராக்கிள் நிறைய நடந்துச்சு எங்கள் ஃபேமிலியில். இன்னும் எங்கள் கூட நான் ஒரு 25 மெம்பர்ஸ் கூட்டிகிட்டு வந்தேன். கூட நல்லா இருக்குது. இப்போ இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையுடைய இந்த டெக்கரேஷன் லைட்டிங்ஸ் இதெல்லாம் வேளாங்கண்ணியில் எப்படி இருக்குது? நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கீங்க? கிறிஸ்துமஸ் பண்டிகையில் வேளாங்கண்ணியில் இருக்கிறது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் 10 இயர்ஸ்லேருந்து வந்துருக்கிறோம். அண்ட் காட் கூட ரொம்ப மெராக்கிள், so many miracles. So Merry Christmas to all once again. வேளாங்கண்ணியில் ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது? நீங்கள் என்னைக்கு வந்தீங்க? எத்தனை நாளாக இங்கே தங்கியிருக்கிறீங்க? நாங்கள் வேளாங்கண்ணிக்கு வந்து சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகணும். சாட்டர்டேலேருந்து இருக்கிறோம். சாட்டர்டே தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக கடற்கரை மட்டும் இல்லாமல் பேராலய முகப்பு, கடற்கரை வீதி, கடை வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலையும் மிக உற்சாகமாக அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். குறிப்பாக 11:30 மணிக்கு பேராலய அதிபர் இறுதிராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலியானது நடைபெற இருக்கிறது. அந்த திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட இருக்கைகள் அமைக்கப்பட்டு மட்டுமில்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த திடலில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் கிறிஸ்தவர்கள் வந்து அந்த சிறப்பு திருப்பலியில் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கோலாகலமாக இருப்பதால் வேளாங்கண்ணி நகரமே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். அடுத்ததாக நாகர்கோவிலிருந்து நம்முடைய செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், நாகர்கோவிலை பொறுத்த வரைக்கும் அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு இருக்கக்கூடிய தேவாலயங்களில் செய்யப்பட்டிருக்கு? எவ்வளவு பேர் இந்த சிறப்பு திருப்பலியில் பங்கேற்க இருக்கிறாங்க? விவரங்கள். வணக்கம். அதாவது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று இந்த கிறிஸ்து பிறப்பு. இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கிறிஸ்மஸ் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி பாலப்பள்ளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து பிறப்பை பல்வேறு விதமாக வரவேற்பாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா வேடமணிஞ்சு வரவேற்பாங்க, தேவாலயங்களுக்கு சென்று வரவேற்பாங்க. இங்கே நம்ம இந்த பாலப்பள்ளம் பகுதியில் என்ன விசேஷம் அப்படின்னா, மற்ற இடங்களில் சின்ன வீடுகளில் சின்ன குடில்கள் மற்றும் தேவாலயங்களில் சின்ன குடில்கள் கட்டுவது வழக்கம். நாம் நிற்கக்கூடிய இந்த பாலப்பள்ளம் பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான குடில் கட்டப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 அடிக்கு மேலே உயரமும் 80 அடிக்கு மேலே நீளமும் என தமிழகத்திலேயே மிகப்பெரிய குடில் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளம் அப்படிங்கிற பகுதியில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த குடிலை காண குமரி மாவட்டம், நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், அது மட்டுமல்லாமல் அண்டைய மாநிலமான கேரளாவிலும் இருந்தும் அதிகமான பொதுமக்கள் வந்து கொண்டே இருக்கின்றனர். சரியாக மாலை 6 மணியிலிருந்து இந்த கூட்டமானது வந்து கொண்டிருக்கிறது. இந்த குடிலை எப்படி கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து பேசுவதற்காக அப்பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர் ஒருவர் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த குடில் எப்படி கட்டினீங்க? எத்தனை நாளில் கட்டினீங்க? இது அக்டோபர் லாஸ்ட்டில் தொடங்கினோம். நவம்பர் 23ஆம் தேதி குடில் வேலை முடிஞ்சிச்சு. 27 வருஷமாக கட்டிகிட்ருக்கோம். மக்களுடைய வருகை எப்படி இருக்குது? மக்களோட வருகை நல்லா தான் இருக்குது. எல்லோரும் நல்லா வரவேற்கிறாங்க. இதனை தொடர்ந்து மற்றொரு நபர் இருக்கிறா, அவங்கள்ட்ட கேட்போம்.
பிரதர், எப்படி இருக்குது இந்த பாலப்பள்ளம் குடியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வந்து எப்படி இருக்குது? யூஸ்வலி வந்து கன்னியாகுமரினால கிறிஸ்மஸ் ரொம்ப ஃபேமஸ் வந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாலாப்பழம் வந்து இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. ஆக்சுவலி நார்மலாக இருக்க குடிலெலாம் வந்து நம்ம வெளியே இருந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் இங்கே என்ன உள்ளே நம்ம இன்வால்வ் பண்ணி ஃபீல் பண்ணி எல்லாம் லைவாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் கிடையாது, உள்ளே இருக்க ஒவ்வொரு மினியேச்சர்ஸுமே எல்லாம் மூவபிளாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்து ஒரு வியக்க வண்ணமாக இருக்குது. ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கோம். ஸோ க்ரௌடு ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு பார்த்து ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. உள்ளே போனோன்னா பைபிளில் இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது இதனைத் தொடர்ந்து ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்போம் எப்படி இருக்குது இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் எப்படி இருக்குது, பாலப்பள்ளம் குடில் எப்படி இருக்குது? இந்த ஊடகத்துக்கு அடிமையாகி இருக்க இந்த காலத்தில் மக்களுக்கு வந்து இது வந்து இயற்கையோடு இணைந்து இது நல்லா இருக்குது. மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியும் பழைய நம்ம நிகழ்வுகளை வந்து பார்ப்பதற்கு இது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ ஒரு 2000 பேர் இந்த டைமுக்குள்ள பார்த்துருப்பாங்க. நாங்கள் இனி பார்க்க போகிறோம். வெளியே வந்து மிக பிரம்மாண்டமாட்டு எகிப்து பிரமிடு மாடல்லாம் கட்டியிருக்காங்க. அதாவது நாம் நிற்கக்கூடிய இந்த பாலப்பள்ளம் குடில் அப்படிங்கிறது வந்து 25 ஆண்டுகளுக்கு மேலே கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இந்த வருடம் இந்த எகிப்து பிரமிடு செட்டப்பில் வந்து குடில் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் கிட்டத்தட்ட 12 மணி அளவில் வந்து பொதுமக்கள்லாம் வந்து சர்ச்சுக்கு போய் வந்து இந்த சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டு கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை வந்து குமரி மாவட்டத்தில் வந்து எல்லாரும் கொண்டாடுவது போல கொண்டாட இருக்கின்றனர். கோகுல், நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக தூத்துக்குடியில் இருந்து நம்முடைய செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அங்கு இருக்கக்கூடிய தேவாலயங்களில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? இந்த சிறப்பு திருப்பலியில் எவ்வளவு மக்கள் பங்கேற்க இருக்கிறாங்க? விவரங்கள். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் வந்து கிறிஸ்மஸ் பண்டிகை வந்து வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். கடந்த ஆண்டு வந்து மழை காரணமாக சரியாக கொண்டாடப்படவில்லை என்றாலும் இந்த ஆண்டு கடந்த 10 நாட்களுக்கு முன்பாகவே வந்து கிறிஸ்மஸ் பண்டிகை வந்து வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கோவில்களை பொறுத்தவரையில் வந்து அனைத்து தேவாலயங்கள்லையுமே வந்து மக்கள் வந்து அதிகமாக கூடுவார்கள். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து திருப்பலியில் வந்து பங்கு பெறுவாங்க. திருப்பலிக்கு முன்பாக வந்து தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் மாநகரில் வந்து கேரல் ஊர்வலம் வந்து அதிகமாக நடைபெறும். அதை தூத்துக்குடி மாநகரில் வந்து மொத்தம் 8 கேரல் வந்து வைக்கப்பட்டிருக்கு. விமானம், டைனோசர் போன்ற பல்வேறு உருவங்களில் வந்து ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அதிகமான செலவில் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக மிக பிரம்மாண்டமாக செய்து ஊர்வலமாக வரும்போது வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இசைக்கு ஏற்ப வந்து நடனம் ஆடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். அது மட்டுமல்லாமல் தெருக்களில் நிற்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து கேக்குகளை வழங்கி கிறிஸ்மஸ் பண்டிகை வந்து வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த கேரளானது வந்து இறுதியாக பனிமே மாதா பேராலயம் முன்பு வந்து நிறைவு பெறும். அங்கே நிறைவு பெற்ற பிறகு 11:45 மணி அளவில் வந்து திருப்பலி நடைபெறும். இந்த சிறப்பு திருப்பலியை வந்து பங்கு தந்தை ஸ்டார்வின் தலைமையில் நடைபெறும். இந்த திருப்பலியில் வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பங்கு பெறுவாங்க. இந்த ஆண்டு வந்து கடந்த கேரளாவில் நடைபெற்ற அசம்பாவிதம் போல் நடைபெறாமல் வரக்கூடிய ஆண்டு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பு பிரார்த்தனையும் வந்து நடைபெற இருக்கிறது. தற்போது இருந்தே வந்து மக்கள் வந்து கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு வந்து தயாராகி கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து வெகு சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் வந்து கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டை ஒட்டி வந்து இரவு நேரங்களில் இளைஞர்கள் வந்து இருசக்கர வாகனங்களில் வேகமாக செல்வது, பந்தயம் வைப்பது போன்ற நிகழ்வுகளை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் ஓட்டுநர் உரிமம் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தற்போது வந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை பொறுத்தவரையில் தூத்துக்குடி மரக்குடி தெரு, திரேஸ்புரம், ராஜாபுது தெரு போன்ற பகுதிகளில் இருந்து கேரள் வந்து தற்போது துவங்கி இருக்கிறது. கேரளை வந்து பார்ப்பதற்கு பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து தங்களது மகிழ்ச்சியை வந்து தற்போது வெளிப்படுத்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களை கட்ட தொடங்கியிருக்கிறது. தேவாலயங்களில் மக்கள் அதிக அளவில் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு திருப்பலி மற்றும் கூட்டு பிரார்த்தனை என்பது இன்று நள்ளிரவு நடைபெற இருக்கிறது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கிய செய்தியாளர்கள் சகாதேவன் மற்றும் கோகுல், ஜெயக்குமார், உங்கள் மூவருக்கும் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.